ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப அட்டை. அதாவது இப்போ வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டுன்னு ஆயிட்டு. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு குடும்ப அட்டை இருக்கும். அது வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டுன்னு மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு காலம் மாற மாற ஒவ்வொருத்தருக்கும் தனி ஃபேமிலி வரும். நம்ம ஒவ்வொருத்தரும் ரேஷன் கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்மார்ட் கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேஜுக்கு வர்றது எப்படி அப்படின்னா, இதோடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா tnpds.gov.in இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இப்போ நான் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறேன், ப்ரௌசரில் மட்டும்தான் வருமான்னு கேட்காதீங்க. இது மொபைல்லையும் வரும். நீங்கள் மொபைல்லையும் அப்ளை பண்ணலாம். இப்போ கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல tnpdf.com அப்படின்னு ஒரு இது கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு இருக்கு. இது ஃபுல்லுமே தமிழில் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் புரியல, எனக்கு இங்கிலீஷ் தான் வரும் அப்ளை பண்ணுறக்கு அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல லாங்குவேஜ் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இப்போ இதுல ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன்ங்கிறத கொடுக்குறோம். நம்ம கொடுத்து உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். இதுல நியூ ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய ஃபேமிலி ஹெட் இது வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நியூ ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன், இன்னொரு ஓல்டு கார்டு என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது வேற ஒன்றும் இல்லை, அது தமிழ்ல என்ன அப்படின்னா நியூ ஸ்மார்ட் கார்டு புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம். அது எது பழைய குடும்ப அட்டை, பழைய ரேஷன் அட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி நோட் புக்கு மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து மேலே வந்து 28 பார் டபிள்யூ பார் சம்திங் அப்படின்னு ஒரு மேலே ஒரு நம்பர் இருக்கும். அப்புறம் நியாய விலை கடை எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டிஜிட் நம்பரும் நமக்கு அதில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய குடும்ப அட்டையுடைய ஃபோட்டோவை நம்ம வந்து ஒரு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை சூஸ் ஃபைல் கொடுத்து போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் அதாவது ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணலாம். அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது 1 MBக்கு கீழே இருக்கணும். சப்போஸ் நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வந்து சில நேரத்துக்கு 5 MBன்னு வந்துடும். அதை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற, அதாவது சின்னதாக்குறது, நமக்கு ஏற்ற மாதிரி 1 MB ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து டிஎன்இ சேவை சர்வீஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு என்ன ஆப் மொபைல்லையே பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி ஹெட் குடும்ப தலைவர் பெயர் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து ராஜேஷ் அப்படின்னு கொடுக்கன்னா இதில் இங்கிலீஷில் டைப் ஆகும். இதே இது இந்த இடத்துல நம்ம தமிழில் மட்டும் தான் டைப் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம தமிழில் டைப் பண்ணிருக்கோம். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணீங்க அப்படின்னாலே டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் கீபேடில் ஸ்பேஸ் பார் இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அது தமிழில் தன்னால் மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து அது மாறமடுக்கு நம்ம வந்து அதே நேரம் டிஎன்இ சர்வீஸில் இங்கிலீஷில் டைப் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது தன்னால் தமிழுக்கு மாறிடும். ஆனால் இந்த இதில் அப்படி மாற மடுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது அப்படியே இது பேக் ஸ்பேஸ் கொடுத்து அழிச்சிருங்க. அழிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு பென் சிம்பிள் மாதிரி இருக்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்க ஒரு டபுள் கிளிக், அதை ஒரு நேரம் கிளிக் பண்ணால் வரமடுக்கு, அதே நேரம் 2 நேரம் கிளிக் பண்ணால் வருது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி, அதாவது நமக்கு இந்த மாதிரி ஒரு கீபேட் ஓப்பன் ஆகுது. இந்த கீபேட் இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம என்ன லெட்டர் சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ராஜேஷ் ரா நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ ரேல ரா சூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ஜேஷ் அதுக்கு அடுத்தது இஷ்ங்கிறதையும் நம்ம இப்படி சூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம இது முடிச்சிட்டோம் அவ்வளோதான். இப்போ நம்ம ராஜேஷ்ங்கிற நேம் டைப் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃபேமிலி ஹெட்டுங்கிற நேம் நம்ம டைப் பண்ண பிறகு இப்போ ராஜேஷுடைய அப்பா பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே டைப் பண்ணணும். நம்ம எப்படி இங்கே தமிழில் டைப் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கீபேட் ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் டைப் பண்ணக்கூடாது. தமிழில் மட்டும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அட்ரஸ். உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து 3 லைன் கொடுத்துருக்காங்க. என்ன தெரு, எந்த ஊர், அப்புறம் என்ன மாவட்டம் அப்படிங்கறது நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்க போட்டோ கேட்டிருக்காங்க. போட்டோ வந்து கரெக்டா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நமக்கு நம்ம கொடுக்குற போட்டோ தான் நம்மளுடைய ஐடியில வரும். நம்ம போட்டோ வந்து கரெக்டா கொடுங்க. இந்த இடத்துல பதிவேற்றம் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேப் இப்படி ஓப்பன் ஆகிரும். நம்ம எந்த போட்டோ வச்சிருக்கோமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ வந்து நீங்க டைரக்டா போட்டோ எடுக்க போறீங்க, போன்லயே இப்போ இருக்கிற போட்டோ நான் அப்படியே அப்லோட் பண்ண போறேன்னா பிடிப்பு படம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த போட்டோவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து போட்டோவா மட்டும்தான் இருக்கணும். இதுல வந்து பிடிஎஃப் ஆப்ஷன் கிடையாது. போட்டோவா மட்டும் இருக்கணும். அந்த போட்டோவும் 5 எம்பிக்குள்ள தான் இருக்கணும். அந்த 5 எம்பிக்குள்ள இருக்கிறக்கும் நமக்கு வந்து போன்லயே எடிட் பண்றதுக்கு ஒருவேளை 10 எம்பி போயிட்டு அப்படின்னா அது எப்படி 5 எம்பிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு போன்லயே எடிட் பண்றதுக்கு ஒரு ஆப் இருக்கு, போட்டோ எடிட்டர்னு. அந்த ஆப்பும் வந்து நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் டிஎன்இ சர்வீஸ் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன மாவட்டம்னு இதில் தேர்ந்தெடுக்கணும். இதில் என்ன மாவட்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் தூத்துக்குடி போட்டுக்கிறேன். தூத்துக்குடி டூட்டுக்குரேன்னு இருக்கு, தூத்துக்குடி. அடுத்தது மண்டலம். மண்டலம் வந்து என்ன மண்டலம் அப்படிங்கிறதையும் நான் தூத்துக்குடி கொடுக்கேன். கிராமம், நீங்கள் என்ன கிராமமோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் என்ன கிராமமோ அதில் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா முத்தையாபுரம்னு கொடுக்குறேன். இதில் அஞ்சல் குறியீடு, அதாவது உங்கள் பின்கோடு கேட்காங்க. பின்கோட் நீங்கள் கொடுங்க. அதாவது அப்புறம் வந்து பின்கோட் கொடுத்துட்டு 68005 கொடுக்குறேன். அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர். நீங்கள் இந்த மொபைல் நம்பர் விஷயத்தில் ரொம்ப இதாக இருங்க. இந்த மொபைலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும். நீங்கள் சப்போஸ் ரேஷன் கடையில் போய் வாங்கினீங்கனாலும் இந்த மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும். என்ன அப்டேட் இப்போ ஏதாவது தப்பாகிட்டு அப்படின்னு நீங்கள் வேறு எதுவும் மாற்றணுன்னாலும் உங்களுக்கு இந்த மொபைலுக்கு தான் மெசேஜ் வரும். இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. சும்மா யூஸ் பண்ணுற மொபைல் வந்து கொடுக்காது. அதாவது சும்மா சிம் கார்டு வந்து ஆஃபருக்காக யூஸ் பண்ணிட்டு போடுற மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. எப்பவும் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்கள் அந்த மொபைல் நம்பர் இதில் கொடுங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு மொபைல் நம்பர், அதாவது தொலைபேசி எண் வந்து எஃப்டிடி எண்ணுங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 04 நீங்கள் வந்து எதுவும் லேண்ட்லைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் வந்து அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். பக்கத்தில் இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அர்த்தம். அடுத்தது இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க. அடுத்தது எந்த அட்டை, அதாவது ரேஷன் அட்டையிலேயே பல வகை இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சக்கரை அட்டையிலேருந்து எப்படி அரிசி அட்டையாக மாற்றணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் அதில் வந்து நிறைய வகை இருக்கு. அரிசி அட்டை, சக்கரை அட்டை, பண்டகமில்லா அட்டை, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்கள் இதில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி அட்டை மேக்சிமம் எல்லாருமே குடும்பத்துக்கு அரிசி அட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அரிசி அட்டை போட்டுக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வசிக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, அந்த ஊரில் தான் நீங்கள் வசிக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்று வேணும். அதுக்கு வந்து நீங்கள் எதுனாலும் கொடுக்கலாம். மின்சார கட்டணம் எதுனாலும் நீங்கள் காமிக்கலாம். நான் வந்து இப்போ ஆதார் அட்டை எல்லார்ட்டையும் காமனாக இருக்குது, அதனால ஆதார் அட்டையை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த ஃபைலும் 1 எம்பிக்கு கீழே இருக்கணும். அதாவது அந்த ஃபைலும் ஃபோட்டோ இல்லை பிடிஎஃபாக இருக்கணும். 1 எம்பிக்கு கீழே இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது அப்லோட் ஆகாது. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் எரிவாயு இணைப்பு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, கேஸ் கனெக்ஷன். கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எந்த கனெக்ஷன், 2 கனெக்ஷனா 1 கனெக்ஷனா, இது அப்புறம் வந்து இதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை சிலிண்டர், 1 சிலிண்டரா 2 சிலிண்டரா, அது பேர் என்ன, பாரத் கேஸா இண்டேன் கேஸா, உங்கள் நம்பர் என்ன அப்படிங்கிறதுலாம் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு டிக் கொடுத்துட்டு நீங்கள் அதில் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இங்கே கீழே வந்து இந்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகும், பதிவு செய். இதில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து
ஆப்ஷன் ஐ மீன் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் குடுப்பாங்க. ஒரு 14 டிஜிட் நம்பர் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கோ, இல்லன்னா இப்போ வந்து நீங்க இது க்ளோஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 14 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர நீங்க வந்து பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். நமக்கு வந்து என்ன ப்ராசஸ்ல இருக்கு, நம்ம குடும்ப அட்டை என்ன ப்ராசஸ்ல இருக்குன்னு நம்ம செக் பண்ண முடியும். ஆ வேற எதுவும் உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்றேன். வேற எதுவும் வீடியோஸ் நீங்க வேணும் ஆசைப்பட்டீங்க அப்டின்னாலும், அதையும் நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, ஒரு லைக் பட்டன் குடுத்துருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.